தேர்தலில் காங்கிரஸை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே கட்சியின் வங்கிக் கணக்குகளை ஒன்றிய பாஜக அரசு முடக்கியதாக முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் மானாமதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி கிராமத்தில் மக்கள் இடையே பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் விரைவில் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் தொடர இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என கூறிய அவர், காங்கிரஸ் வெற்றியை தடுக்க பாஜக சூழ்ச்சி செய்வதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார். ஏன் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி செலவழிக்கக்கூடாது, போஸ்டர் அடிக்கக்கூடாது, கொடி வாங்கி தரக்கூடாது, வேட்பாளர்களுக்கு பணம் தரக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி மீது வழக்கு தொடர்ந்து வங்கி கணக்கை முடக்குகிறார். வருமான வரி நோட்டீஸ் அனுப்புறாங்க. அரசியல் கட்சிகளுக்கு வருமான வரியே கிடையாது. இந்த வருமான வரி சட்டம் என்பது நிதித்துறையில தான் இருக்கு. தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து ஜாஃபர்கான்பேட்டையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரையை மேற்கொண்டார். வாஜ்பாய் காலத்தில் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்த மோடி இந்த தேர்தலுக்கு பின் காணாமல் போய்விடுவார் என்று வைகோ தெரிவித்தார். இதேபோல ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலுவை ஆதரித்து தாம்பரத்தில் பிரச்சாரம் செய்த வைகோ, திராவிட இயக்கத்தை அழித்து விடுவதாக பேசிய மோடியை அடுத்த முறை நேரில் பார்த்தால் எதிர்வினையாற்ற இருப்பதாக தெரிவித்தார். குழாயடி சென்னையிலே போய் சத்தம் போட்டுக் கொண்டிருப்பவர்களைப் போல இந்த 120 கோடி மக்களுக்கு தலைமை தாங்குகிற பொறுப்பிலே இருக்கிறவர் இப்படி பொறுப்பேற்று பேசுகிறாரே என்று நான் வருத்தப்படுகிறேன். You are unfit to be a prime minister. பிரதம மந்திரியாக இருப்பதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஒரு கூட்டத்திற்கு சென்றால் அது ஒரு மாநிலத்துக்கு சென்று மற்ற கட்சிகளை பற்றி சொல்லுகிற பொழுது பண்போடு பேச வேண்டும். திராவிட இயக்கத்தை அழித்து ஒழித்து விட்டுத்தான் எனக்கு மறுவேலை. அதுக்கு இன்னொருவன் பிறந்து வர வேண்டும் திராவிட இயக்கத்தை தொடுவதற்கு. திருவள்ளூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொன்னேரியில் பரப்புரையை மேற்கொண்டார். பாஜகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என அச்சுறுத்தி தேமுதிகவின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்த பிரேமலதா, தாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்றார். அதிமுக ஆபீஸ் போய் கையெழுத்து போடும் வரை பிஜேபியிலிருந்து எவ்வளவோ நிர்பந்தம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தைரியமாக அம்மா மாதிரி நாலு முடிவெடுத்தேன். எத்தனையோ நிர்பந்தங்கள் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் கூட ஃப்ரீஸ் பண்ணாங்க, பயமுறுத்தினாங்க. என்ன பணம் காட்டு நரி விழுப்புரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து கோட்டக்குப்பத்தில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், விசாரணை அமைப்புகள் மற்றும் ஆளுநர்களை கொண்டு மாநில அரசுகள் மிரட்டப்படுவதாக தெரிவித்தார். முன்னதாக சிதம்பரம் தொகுதி வேட்பாளரான விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட கமல்ஹாசன், மக்களுடன் ஒன்றாத பாஜக அரசு அகற்றப்பட வேண்டும் என கூறினார். ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிரானது, சிறுபான்மையரை அச்சத்தில் வாழ வைப்பது, மீனவர்களை பாதுகாக்க தவறியது, விவசாயிகளுக்கு துரோகம் செய்வது இந்த ஒன்றிய அரசு. பெண்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாத அரசு இந்த ஒன்றிய அரசு. இளைஞர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாதது இந்த ஒன்றிய அரசு. ஆனால் ஒன்றிய அரசு என்று சொன்னால் கோபம் வருகிறது. அதனால் மாற்றி சொல்லுகிறேன், இவர்கள் ஒன்றிய அரசு அல்ல, மக்களோடு ஒன்றாத அரசு. பெரம்பலூர் தொகுதியின் திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உலக நாடுகளிடம் வரவேற்பை பெற்றுள்ள காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை நீட்டிப்பதோடு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தவும் முதலமைச்சர் ஆலோசித்து வருவதாக உதயநிதி தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு தேர்தலுக்கு பின் உரிமை தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.